அதாவது தன்னோட அம்மாவோட கையில் வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சான். வணக்கம். மாணிக்கத்தை மாணிக்கம் இலக்கிய வட்டத்திலிருந்து உங்கள் காலைக்கு. அதாவது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் காந்தியில் நான் வந்து ஒரு காந்தியோடைய ஒரு சின்ன உரையை வந்து சொல்ல வந்திருக்கேன். சேலத்துக்கு போயிட்டு காந்தி வந்து தஞ்சாவூர் போகிறாரு. தஞ்சாவூரில் வந்து ஒரு பேச்சு, ஒரு மேடை பேச்சு இருக்குது. காலையில் அதிகாலை சூரியன் எந்திரிக்க முன்னாடியே போயாச்சு. அங்கே போய் மக்கள் எல்லாம் பார்த்து மக்கள் எல்லாம் ஆரவாரம் பண்ணுறாங்க. ஆனால் அவர் பேச ஆரம்பித்த உடனே மக்கள் எல்லாம் ரொம்ப அமைதியாகிடுறாங்க. அதாவது எல்லாருக்கிட்டையும் மூச்சு இருக்கா இல்லை இல்லையான்னு கேட்குற அளவு அமைதியாகிடுறாங்க அவருடைய பேச்சை கேட்கறதுக்காக. இப்போ காந்தி வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ என்ன செய்யுதுன்னா சூரிய உதிக்க ஆரம்பிக்குது. சூரிய உதிக்கிற டைம் வந்து எப்படின்னா ஒரு செங்கதிர்களாக வந்து தெரியும் இல்லையா, அந்த மாதிரி தெரியுது. சூரிய கதிர்கள் வந்து எப்படி வர்ணித்து சொல்லியிருக்கிறாருன்னா அந்த எழுத்தாளர், ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைய வந்து காலையில் தூங்கினோடனே எந்திரிக்கிறதுக்கு அதோடைய கரங்களால் வந்து எப்படி தொட்டு அன்பாக உசுப்புமோ அந்த மாதிரி எழுப்புமோ அந்த மாதிரி வந்து அந்த சூரியன் வந்து இந்த உலகத்தில் உள்ள எத்தனை மக்களையும் வந்து அதோடைய அன்பான கரங்களால் வந்து எழுப்ப வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதையே ஒரு பொருளாக கருத்தில் கொண்டுட்டு காந்தியடிகள் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சூரியன் வந்து இயற்கை வந்து எல்லா மக்களையும் ஒரே மாதிரி தான் பார்க்குது. எந்த ஒரு பாகுபாடுமே இன்றி உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள், வசதியாக இருக்கிறவங்க வசதி இல்லாமல் இருக்கிறவங்க, நல்ல ஆடை அணிஞ்சவர்கள் சட்டையே இல்லாமல் இருக்கிறவங்க அப்படின்லாம் பாகுபாடு பார்க்காம எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மக்களால் பிறந்து நம்ம வளர்ந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக பிரித்து பார்க்குறோம். அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தீண்டாமையை வந்து ஒழிக்கணும் அப்படின்ற கருத்தை வந்து அந்த இடத்துல முன்வைக்கிறாரு. இதற்கு வந்து ஒரு வாடா வீலிங் பண்ண வாடா. மாஸ்டர் இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அசந்துருங்க. இது குறைச்சி